அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி சுவைஞர்களே, தமிழினிய நெஞ்சங்களே, வணக்கம். திரிகடுகத்தில் இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியின் வாழ்த்துகள். இன்று திரிகடுகம் 32 மீண்டும் நாம் நடமாடுகிறோம். நுண்மொழி நோக்கி பொருள் கொளலும் நூற்கு ஏலா வெண்மொழி வேண்டினும் சொல்லாமை நன்மொழியை சிற்றின மல்லார்கண் சொல்லலும் இம்மூன்றும் கற்றறிந்தார் பூண்ட கடன். திரிகடுகம் 32. இன்று இரண்டாம் செய்தி, நூற்கு ஏலா வெண்மொழி வேண்டினும் சொல்லாமை. நூலுக்கு பொருந்தாத, நாம் படித்திருக்கிற நல்ல நூல்களுக்கு பொருந்தாத ஒரு செய்தியை, ஒரு கருத்தை, ஒரு சொல்லாடலை பயன்படுத்துங்கள், சொல்லுங்கள் என்று எவர் சொன்னாலும் நாம் அதை செய்துவிடக்கூடாது. அரசனே சொன்னாலும் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்ற நக்கீரருடைய அந்த கூற்று போன்று, இல்லை இதுதான் உண்மை, அதை சொல்ல தேவையில்லை என்கின்ற அளவுக்கு துணிந்து நிற்க வேண்டும். எவரும் மிரட்டி கேட்டாலும் சரி, அதான் ஒரு நகைச்சுவை உண்டு தானே, வந்து கேட்பாங்க, மிரட்டி கூட கேட்பாங்க, நீ சொல்லிடக்கூடாது. ஆனால் எதை சொல்லிடக்கூடாது அது தெரியாது, அப்படி ஒரு நகைச்சுவையாக அது போகும். ஆக மிரட்டி கேட்டாலும் அல்லது மயக்கி கேட்டாலும் அல்லது பணத்தை கொடுத்தோ மதுவை கொடுத்தோ கேட்டாலும் இங்கு நூல்களுக்கு பொருந்தாத செய்திகளை, அதாவது தீய செய்திகளை இங்கு நாம் சொல்லிவிடக்கூடாது. நல்ல செய்திகள் தான் இங்கு சொல்லப்பட வேண்டும். வள்ளுவர் இந்த சொல்லுதல் தொடர்பாக ஒன்றை சொல்வார். சொல்லுக சொல்லில் பயனுடைய, சொல்லற்க சொல்லில் பயனில்லா சொல். பயனில்லாத சொற்களை சொல்லவே கூடாது. சொல்வதானால் எதை சொல்ல வேண்டும்? நல்ல சொற்களை, பயனுள்ள சொற்களை சொல்ல வேண்டும், அவ்வளவுதான். பயன் தருகிற சொற்கள், மக்களை வாழ வைக்கிற சொற்கள், இயற்கையை இயங்க வைக்கிற சொற்கள், அந்த சொற்கள் தான் இங்கு நம்மால் பயன்படுத்தப்பட வேண்டும். அப்படி நல்ல சொற்கள் எல்லாம் இருக்கின்ற பொழுது எதற்கு தீய சொற்களை பயன்படுத்த வேண்டும்? அதன் வள்ளுவர் இனியவை கூறல் என்கிற அந்த அதிகாரத்தில் இன்னொரு செய்தியை அவர் பதிப்பார். இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. கனி இங்கே இருக்கிறது, எதற்கு புளிப்பும் கசப்பும் நிறைந்த அந்த காயை போட்டு திருடி கொண்டு நாம் சாப்பிட வேண்டும்? தேவையில்லை. நல்லவற்றை, இனியவற்றை, சுவையானவற்றை நாம் சாப்பிடலாமே. அதை போன்றுதான் நன்மொழிகள் இருக்கின்ற பொழுது எதற்கு வெண்மொழி? வெண்மொழி என்றால் நல்ல மொழி அல்லாத ஒன்று, அறியாமையினால் விளைகின்ற ஒன்று, அது தேவையில்லை. நகைச்சுவை என்பது எல்லாரையும் மகிழ வைப்பதற்கு, சிரிக்க வைப்பதற்கு. வாய்விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும், நன்று, அதுதான் நகைச்சுவை. ஆனால் அந்த நகைச்சுவை உருவாக்குகிறோம் என்பதற்காக ஒருவருடைய உடல் குறையை அங்கு சொல்லி நகைச்சுவை உருவாக்குதல் என்பது அது பண்பற்ற செயல். ஒருவேளை சிரிப்பு என்கிற ஒரு பயன் விளையலாம், ஆனால் அது வல்ல அங்கு முதன்மை. முதன்மை என்பது அங்கு பண்பு. அப்போ மாண்பு என்கிற பண்பு அங்கு இருக்க வேண்டும். அதனால தான் ஒரு நேரம் ஒரு சட்டமோ அல்லது ஒரு கருத்தோ வந்தது. அந்த ஒருவர் நொண்டிக்கொண்டோ அல்லது காது கேளாதவர் போன்றோ, பார்வை இல்லாதவர் போன்றோ, அப்படி கூட நாடகத்தில் கதாபாத்திரங்கள் வரக்கூடாது என்றெல்லாம் சொன்ன ஒரு காலம் உண்டு. நோக்கம் என்ன? எந்த உடல் குறையும் வைத்து அங்கு நகைச்சுவையை அங்கு ஏற்படுத்துகிறோம் என்று சொல்லிக்கொண்டு இங்கு ஒரு இழிவுத்தன்மையை, ஒரு மாண்பற்ற தன்மையை உருவாக்கிவிடக்கூடாது. இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ஒரு தனித்தமிழ் சொல், அது வேண்டினும். அது இந்த செய்யுளில் வருகிறது. வேண்டினும் என்றால் என்ன? வேண்டும் எனினும் அல்லது வேண்டும் என்றாலும், வேண்டுவதாக இருந்தாலும் என்றெல்லாம் சொல்கிற அந்த செய்திகளுக்கு இணையாக வேண்டினும் என்று வருகிறது. இந்த வேண்டினும் என்பதை இன்னொரு வகையிலும் நாம் சிந்திக்கலாம். மன்றாடினும், மன்றாடுவோமாக என்று சொல்கிறோமே, அதனுடைய நேர்பொருள் வேண்டுவோம், இறைவனை வேண்டுவோம் என்றும் இருக்கிறது. ஜெபித்திடுவோம் என்பது அது வடமொழி சொல், சமஸ்கிருதம். எனவே ஜபம், ஜெபித்தல், ஜெபிப்போம் அதெல்லாம் தவிர்க்கணும். மாறாக மன்றாடுவோம் அல்லது வேண்டுவோம் என்று. இங்கே வேண்டினும் என்றால் இது வேண்டுவதாக இருந்தாலும் இதை நாம் செய்துவிடக்கூடாது. அதாவது நம் அன்புக்குரியவங்க இதை கொஞ்சம் சொல்லிருங்களேன் என்று வேண்டினாலும்
அது நூல்களுக்கு ஒவ்வாத ஒரு செய்தியாக, அறமற்ற செய்தியாக இருந்தால் சொல்லக்கூடாது. அதான் அவ்வை ஆத்திசூடியிலே ஒன்றை சொல்வார்கள், வஞ்சம் பேசேல். பேசுவதாக இருந்தால் நன்மைதான் பேச வேண்டும். தீய வஞ்சத்தனமான வஞ்சகத்தன்மையான அந்த செய்தியில் பேசப்படக்கூடாது. எனவே எது வேண்டினும் எங்கு நன்மையே நடக்கட்டும், நல்லவை சொல்லப்படட்டும் என்கிற அந்த உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டு கடவுளுக்கு திருவிழமானால் மீண்டும் நாளை திரிகடுகத்தில் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.